காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். என் வசனங்களை கைக்கொள்வதில் ஆழ்ந்த கவனம் செலுத்து. எனக்கு கீழ்ப்படியும் ஒருவரை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்யக்கூடுமே. உன் இருதயமும் மனதும் என்னில் நிலைத்திருக்கட்டும். உன் எண்ணங்கள் சிதறி கிடப்பதை காண்கிறேன். அதிக நேரம் என் பாதங்களில் அமர்ந்து என் முகத்தை தேடு. உன் முகம் பிரகாசம் அடையட்டும். உன் விருப்பத்தின்படியே என் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். என்னை நேசித்து என் விருப்பத்தின்படியே என் வேலையை செய்ய உன்னை ஒப்பு கொடுத்து விடு. மோசே சகல காரியங்களையும் நான் கற்பித்தபடியே செய்தான். யாத்திராகம் 40 வாசித்துப்பார். வேலையை முடித்தபோது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் மகிமை மூடினது. மகனே, மகளே, என் சத்தம் கேட்டு கீழ்ப்படிய கற்றுக்கொள். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அல்லவா? உன்னை பரிபூர்ணமாக என் கரங்களில் ஒப்புக்கொடு. தோட்டத்தில் நடந்த காரியங்களை நினைத்துக்கொள். கீழ்ப்படியாமையினாலே ஆதாமும் ஏவாளும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து சாபத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். தீர்மானத்தோடு கீழ்ப்படி. ஆதார வசனம்: நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 22:18.